ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன்ல, அதோட செகண்ட் பார்ட்டு தான் இது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய வாய்ஸும் கையசைக்கிறதும் ஒரே மாதிரி இருக்காது, ஏன்னா அது வேறு வீடியோ. இதுக்கு தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அழாமல் சொல்லணும்னு தான் ட்ரை பண்ணேன், பட் முடியல. பார்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க, பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் ஓரளவுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் ஒரு வார்டுக்கு விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அப்பா பண்ண என்ன தப்புன்னா, ஒரு 2 வாரத்துக்கிட்ட ஐசியூவில் வச்சுருந்ததுனால அவங்க கூட சர்ஜரி பண்ண எல்லாருமே போயிட்டுருக்காங்க. அதாவது ஐசியூலேருந்து நார்மல் வார்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்பாவுக்கு என்னென்னா, என்ன ஏன் இன்னும் அனுப்பாமல் இருக்காங்க, என்ன அனுப்ப சொல்லுங்கள். அவங்களுக்கு என்ன பயம்னா, நான் நல்லா தான் இருக்கேன், என்னை எதுக்கு இன்னும் உள்ளே வச்சுருக்காங்க, என் பையன்ட்டு நிறைய காசு வாங்க பார்க்குறாங்க போல் அப்படின்னு. அப்போ தம்பியுமே நிறைய வாட்டி சொல்லலாம், இப்போ காசை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க, அவங்க நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பயப்படாமல் அமைதியாக படுங்க, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க, இங்கே அது மட்டும்தான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை அப்படின்னு. அப்பா எவ்வளோ தூரத்துக்கு அப்பா குடிப்பாங்க, நிறைய குடிப்பாங்க, வீட்டில் சண்டை போடுறது அதெல்லாம் இருக்குது. ஆனால் அப்படி எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டாரோ, அதாவது எவ்வளோ தூரத்துக்கு வீட்டில் அவ்வளோ அட்டகாசம் பண்ணாரோ அந்த அளவுக்கு ரொம்ப 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 கஷ்டப்பட்டார். அந்த 2 மாதம் கிட்டத்தட்ட 1.5 மாதமாவது ஹாஸ்பிட்டல்லே இருந்திருப்பார். அம்மாவும் பாவம் ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்தாங்க. அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒரு நாள் கூட அம்மா வீட்டுக்கு வந்ததே கிடையாது. ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்தாங்க, எங்கேயுமே போல. அவங்களுமே முடியாத ஆள் தான். அப்படியே அம்மா எவ்வளோ முடியலைனாலும் அப்பா ஏஞ்சி வந்துடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. சம்டைம்ஸ் எங்களுக்கு நாங்கள் இல்லைன்னா இப்போ அந்த அழுவாங்க, ஏதோ ஆகிடுமோ அப்படின்னு. ஏன்னா அவரை நாங்கள் யாருமே அப்படி பார்த்ததில்ல. அப்படி ஒரு இடத்துல அவர் ஒரு நாள் இல்லை, 1 மணி நேரம் கூட ஒரு இடத்துல அமைதியாக இருக்கவே மாட்டார். அவரால் இருக்கவும் முடியாது, சுற்றிக்கிட்டே தான் இருப்பார். அங்கே எங்கன்னு சுற்றிக்கிட்டே இருப்பார். வீட்டில் இருந்தால் கூட டிவி பார்க்குற அந்த நேரம் ஏதாவது படம் ஓடுதுன்னா மட்டும் அந்த சோஃபாவில் உட்காந்துருப்பார். அப்படி இல்லைன்னா நடுவீட்டில், அப்புறம் கிச்சனுக்கு அப்படின்னு ஒரு மணி நேரத்தில் ஒரு 10 வாட்டி அது அங்கே இங்கேன்னு நடந்துவார். இப்போ அத்தனை நாள் ஐசியூவில் இருக்கும்போது எங்களுக்குமே அது கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் இங்கே இப்படி சிவியராக இருக்குன்னு சொல்லி நாங்கள் போய் 3 நாளில் அப்பா நல்லா இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு வரேன், ஏப்பா சீக்கிரம் ஏஞ்சி வாங்க, எவ்வளோ நாள் இது இப்படி உட்காந்துருக்கு, நீங்கள் சும்மா இந்த டியூபெல்லாம் கழட்டிகிட்டே இருக்காதிங்க. அவங்களுக்கு என்ன பயம்னா, நான் எதுக்கு என்ன இவ்வளோ நாள் வச்சுருக்காங்க, நான் பொழைக்க மாட்டேன், அதனால தான் இவ்வளோ நாள் வச்சுருக்காங்க, நான் பொழைக்க மாட்டேன்னா என்னை விட்டுற வேண்டியதானே, ஏன் என் பையன்கிட்ட காசு பிடுங்குறாங்க மீன்ஸ் மெடிசன் வாங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்க தரப்புலேருந்து ஒவ்வொரு மெடிசனாக கொடுத்து ட்ரை பண்ணுறாங்க, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. அப்போ நான் பொழைக்க மாட்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு என் பையன்கிட்டேருந்து இவ்வளோ மெடிசன்ஸ் வாங்கி எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கடைசியாக எங்கள் அப்பா என்கிட்ட பேசின வார்த்தை என்ன சொன்னார்னா, நான் உனக்கு அப்பா, நான் இங்கே இருக்கேன், நான் சிஸ்டர்ஸ் யாராவது ஒன்று உள்ளே வரக்கூடாது, அதாவது ஐசியூவில் உள்ளே விட மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், குறிப்பிட்ட டைம் இருக்கும், அந்த டயத்தில் தான் உள்ளே போய் பார்க்க முடியும். ஆனால் அப்பா அப்படி கிடையாது. கால் வலிக்குது அப்படின்னா கால் தடவிட்டே நைட்டு ஃபுல்லாக ஒருத்தர் நிற்கணும், காலையில் ஒருத்தர் நிற்கணும். அம்மாவுக்கு முடியாதுன்றதுனால தம்பி நைட்டு ஃபுல்லாக காலை தடவிக்கிட்டே, அதை பற்றி எதுவுமே யோசிக்க மாட்டான். அவங்க எழுப்பி வந்தால் போதும், காசை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி நைட்டு ஃபுல்லாக எவ்வளோ நேரம் வேணாலும் முழிச்சிருந்து காலை தடவி கொடுத்துட்டே இருப்பான். அன்னைக்கு தான் நான் போய் தூங்கினேன். அன்னைக்கு நைட்டு நான் இல்லை, காலையில் நான் கிளம்பணும், நைட்டு ஃபுல்லாகவே தம்பி தான் பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்போது அப்பா என்னை கூப்பிட்டு சொன்னார், நான் உனக்கு அப்பா, இங்கே சிஸ்டர்ஸ் யாராவது ஒன்று உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா நீ சொல்லு, எங்கள் அப்பா உள்ளே இருக்காரு, நான் பார்க்கணும், அதனால சண்டை போட்டால் உள்ளே என் பக்கத்தில் நின்று அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பா நான் பார்த்துக்கிறேன், நீ போகாத, நீயும் என்னை விட்டுட்டு போறியா அப்படின்னு கேட்டார். கடைசியாக நீ மாமா என்னை விட்டுட்டு போகிற அப்படி, இது மட்டும்தான் எனக்கு இப்போ வரைக்கும் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்படின்னு நான் போகலை, நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். நான் ஊருக்கு எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, ஏன்னா நான் ஊருக்கு வந்து தான் ஆகணும், பிள்ளைங்க இங்கே தனியாக இருக்காங்க அப்படின்றதுனால அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா நான் ஊருக்கு போகல, நான் வீட்டுக்கு தான் போகிறேன், நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் நேரம் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன். 2 நாளைக்கு அப்புறம் ஃபோன் போட்டு சொன்னாங்க, அப்பா வார்டுக்கு விட சொன்னாங்க. அதாவது அப்பா ஃபோர்ஸ் பண்ணி என்னால் இங்கே இருக்க முடியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, முதுகு, இந்த வயிற்று பக்கம், அந்த பக்கம் எல்லாமே ரொம்ப புண்ணாயிருச்சு, காலெல்லாம் புண்ணு, அந்த நீர் கோத்துருக்குன்னு சொன்னாங்க. அந்த நீரை எடுக்க அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாகவே புண்ணாயிடுச்சு.
அப்பா வந்து அந்த ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் வச்சு தான் ரூமில் விடுறாங்கம்மா, மோஷன் போகாமல் இருக்குது அப்படின்னு. அப்போ டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, மோஷன் போகலைல்ல, அப்போ எனிமா கொடுங்க அப்படின்னு. சாரி, எனிமா கொடுங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணவும் இவங்க நைட்டு வந்து கரெக்டாக எனிமா கொடுங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு காலையில், அதாவது நைட் அப்பாவை வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி மறுநாள் காலையில் வந்து அம்மாவுக்கு ஒரு மாதிரி வந்து கீழே விழுந்துட்டாங்க. ஏன்னா அம்மா உடம்பு சரியில்லாத ஆள் அப்படின்றதுனால அம்மாவுக்கு ஒரு மாதிரி வந்து கீழே விழுந்துட்டாங்க. அவங்கள எமர்ஜென்சி வார்டில் வச்சு ட்ரிப்பெல்லாம் போட்டு பாவம் என் தம்பி 2 பேரையும் பாடாத பாடுபட்டு அவங்கள பார்ப்பேனா இவங்கள பார்ப்பேனா அப்படின்ட்டு ஒரு ஒரு பெரிய இதே நடந்து கடைசியில் அவங்கள காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஐசியூவில் வச்சுட்டு மறுபடியும் வார்டுக்கு விட்டுட்டாங்க. அப்பா வந்து அதிலே பாதி பயந்துட்டாரு. அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா நம்மளை பார்த்துக்க யாரும் இல்லை அப்படின்னு யோசிச்சாரோ என்னவோ எங்களுக்கு தெரியல. அம்மா காலையில் மயங்கி விழுந்திருக்காங்க. அன்னைக்கு ஃபுல்லாக அப்சர்வேஷனில் வச்சுட்டு ஈவினிங் அப்பா கிட்டே விட்டுட்டாங்க. அன்னைக்கு நைட்டு வந்து அப்பாவுக்கு ஒரு மாதிரி வீசிங் மாதிரி வந்திருக்கு. அது உடனே ஐசியூவில் கூப்பிட்டு போயிருக்கு. மறுபடியும் ஐசியூவில் கூட்டிகிட்டு போய் அப்போ வந்து வேகமாக கூட்டிகிட்டு போய் ஐசியூவில் வச்சுருக்காங்க. அப்போ தம்பி வந்து பார்த்துருக்கான் அப்பாவை. பார்த்துட்டு நைட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் அப்படின்ட்டு அன்னைக்கு நைட்டு அப்பா 11 மணிக்கு ஐசியூவில் கொண்டு விட்டுட்டு 11:30 தான் வீட்டுக்கு கிளம்புறேன். அன்னைக்கு நைட் ஃபுல்லாக நான் ஃபோன் பேசிக்கிட்டே தான் இருக்கேன். இது வந்து மார்ச் 24 நைட்டு நடக்குது. அன்னைக்கு ஃபுல்லாக நைட்டு என்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே தான் இருக்கான். ஓகே அப்பா நல்லா தான் இருக்காரு, மறுபடியும் அவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இனிமா கொடுத்தா தான் தப்பாக போச்சு போல் அப்படின்ட்டு. அவங்களுக்கு இனிமா கொடுத்தா அங்கே இங்கேயும் அசைச்சதில் ஒரு மாதிரி மறுபடியும் மூச்சு திணற மாதிரி வந்திருக்கும் போல் அப்படின்ட்டு பேசி எடுத்துகிட்டு சீக்கிரம் வந்துடுவார் சிவானி, மறுபடியும் எதுவும் ப்ராப்ளம்னு சொன்னால் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம், அப்பா உடம்பெல்லாம் புண்ணாயிடுச்சு பாவம் அப்படின்ட்டு நானே என் தம்பியும் பேசிகிட்டு இருக்கோம். காலையில் ஒரு 7 மணி இருக்கும். அப்போது எங்கள் அம்மா நம்பர்லேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. நான் மறுநாள் எங்கள் அப்பாவை பார்க்க போகணுன்னு இருக்கேன். ஒரு 7 மணி இருக்கும். அப்போ ஃபோன் வந்துச்சு. யாருன்னு கேட்குறேன். அது நான் இங்கே குலசேகரம் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன், உங்கள் அப்பா வந்து தவறிட்டாங்க, உங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. உண்மையிலே இவங்க என்ன சொல்கிறேன், ஆல்ரெடி இந்த மாதிரி சீரியஸாக இருக்குன்னு சொல்லி நான் ஒரு நாள் நைட்டு கிளம்பி போயிருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது இருந்துடாதா அப்படின்னு ஒரு நப்பாசையில் நான் மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன். சொல்கிற விஷயத்த ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படின்ட்டு மறுபடியும் கேட்குறேன். அம்மா அழுகிற சவுண்டு மட்டும் எனக்கு கேட்குது, வேறு ஒன்றுமே தெரியல. இந்த சிஸ்டர் இப்படி சொல்லிட்டு வச்சுட்டாங்க. எனக்கு அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியல. கடகடன்னு கிளம்பி போயிட்டேன். நான் போகும்போது சொல்லிகிட்டே இருக்கேன், நம்ம அன்றைக்கி நைட்டு கிளம்பி போகணும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது, எங்கள் அப்பா நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறேன். நான் இடம் போய் சேர்றதுக்கு முன்னாடி அப்பாவை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்கள் அம்மாட்ட கேட்குறேம்மா என்ன ஆச்சு, என்ன தான் நடந்துச்சு, நல்லா இருந்து அவர் இப்படி வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, நான் போய் பார்த்தேன், இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்காரு. தம்பி 24 நைட்டு சொல்கிறோம், நீங்கள் 25 காலையில் அப்பாவுக்கு இப்படி ஆயிட்டுன்னு சொல்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டப்போ தான் என்ன நடந்துச்சு, அதாவது அந்த டைம் என்ன நடந்துச்சுன்னே யாருக்குமே தெரியல. உண்மையிலே அங்கே என்ன நடந்தது அப்படின்னு அங்கே இருக்க சிஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அப்பாவுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஸ்டிச் போட்டிருந்தாங்க. இந்த ஸ்டிச்லேருந்து லைட்டாக ப்ளீடிங் ஆயிருந்தது. அப்போ நாங்கள்கிட்ட தம்பி வந்து டாக்டரை பார்க்க போனப்போ வேற ஒருத்தர் இருந்தார். அப்போ தம்பி சொன்னா, இந்த டாக்டர் இல்லை, அப்பாவை ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டப்போ தான் அவர் சொன்னார், நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ண முடியல. அப்போ இங்கே எதுக்கு பிளட்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்டப்போ சொன்னாங்களாம், அது என்னது இந்த இது கொடுப்பாங்கள்ல, சிபிஆர் கொடுக்க ட்ரை பண்ணுவோம், அதில் பிளட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், நாங்கள் எவ்வளோ காப்பாற்ற ட்ரை பண்ணோம் முடியல அப்படின்னு. இப்போ வரைக்குமே அப்பாவுக்கு அந்த டைமில் என்ன நடந்துச்சு, எதுன்னு நல்லா இருந்த மனுஷனுக்கு திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு எதுவுமே எங்களுக்கு தெரில. ஏன்னா காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் அப்பாவுக்கு காஃபி டீ அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. அம்மா வந்து ரொம்ப நேரம் ஐசியூ வாசலே நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போமாவது உள்ளே போயிருக்கலாம். எங்கள் அப்பா கடைசியில் கேட்டு என்ன சொல்ல வந்தார், உண்மையிலே அவர் உயிர் போகிறப்போ யாரை தேடினாரு அப்படின்னு எதுவுமே எங்களுக்கு தெரில. ஒரு சூசைட் அட்டன் பண்ணவங்க எதுவுமே சொல்லாமல் போவாங்கள்ல, அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எங்கள் அப்பாவோட இறப்பு. அதுக்கப்புறம் அம்மாவால் அதை ஏற்றுக்கவே முடியல. கிட்டத்தட்ட 46 நாள் 48 நாளைக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் இருந்தும் எந்த டோசனுமே இல்லை. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியுமே அது எந்த இதுவுமே இல்லாமல் அப்பா எங்களுக்கு இல்லாமலே போயிட்டாரு. நாங்கள் இப்போ நிறைய யோசிச்சோம், ஒரு இடம் பண்ணாமல் இருந்திருக்கலாமோ, பண்ணனால இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் எங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணியுமே எங்கள் அப்பாவை காப்பாற்ற முடியல. கரெக்டாக மார்ச் 25 காலையில் ஒரு 6:30 மணிக்கு அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எதிர்பாராத விஷயம் இதெல்லாம்.
எங்கள் அப்பா எங்களை விட்டு அது இவ்வளோ சீக்கிரம் போவார்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இது இது ஒரு காரணம் நான் லாங் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் பெரியவங்க இல்லை சின்னவங்க யார் வேணாலும் இருக்கட்டும். இப்போ யாருக்கு என்ன ப்ராப்ளம் எந்த நேரத்தில் வருதுன்னு சொல்ல முடியல. அதனால எப்போவுமே நீங்கள் கவனமாக இருங்க. சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட ஒரு வேளை லைட்டாக நெஞ்சு வலிக்குதுன்னு பெரியவங்க யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் ஒரு நார்மல் செக்கப் பண்ணுங்கள். ஒரு இசிஜி எடுத்து பாருங்கள். ஏன்னா எப்போ யார் நம்மளை விட்டு போவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால எல்லா டைமுமே நம்ம பேரண்ட்ஸ் மேலே நம்ம கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணியுமே அப்பாவை காப்பாற்ற முடியல. எங்கள் அப்பாவை அப்படி ஒரு சூழ்நிலையில் பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க இருந்த நேரம் எனக்கு அவ்வளோவா அவங்கள வேல்யூ பண்ண தெரியல. ஆனால் இல்லாதப்போ நான் இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சிப்பேன். சின்ன சின்ன விஷயத்தோட எனக்கு அவங்களோட கனெக்ட் ஆகும். அப்பா இப்போ இருந்திருந்தா இது பண்ணியிருப்பார்ல, அப்பா இப்போ இது இருந்தால் இது பண்ணியிருப்பார்ல அப்படின்னு இப்போ சின்ன சின்ன விஷயத்தோட நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் இப்போ சொல்ல வர்றது கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன விஷயம் தானே, சின்ன கை கால் வலி தானே, சின்ன நெஞ்சு வலி தானே அப்படின்னு அசால்ட்டாக இருக்காமல் ஒரு விஷயம் சின்னதாக இருக்கும் போதே பார்த்து அதை சரி பண்ணிக்கோங்க. அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நிஜமாவே தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு முழுமையான விளக்கமாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.